நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னா ஒரு சொந்த வீடு கட்டுறது தான். அந்த சொந்த வீடு கட்டுறது இன்றைக்கி பல பேரால் முடியலை. காரணம் பண பிரச்சனை. பணம் இருந்ததுன்னா இடத்து பிரச்சனை, எல்லாமே இருந்ததுன்னா கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இதுக்கெல்லாம் தீர்வாகத்தான் நாம் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு பதிகம் அப்போவே நமக்கு முருக கடவுள் கொடுத்துருக்குறாரு. அந்த பதிகத்தை நம்ம தினந்தோறும் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அறியாமலேயே நம்ம அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கான நேரமும் சூழ்நிலையும் காலநிலையும் கடவுள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாடலை நம்ம தினமும் காலை மாலை வீட்டில் விளக்கேற்றும் போது படிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு வீடு கட்டுறதுக்கான எல்லா அமைப்புமே தானாகவே அமையும். பண பிரச்சனையாக இருந்தாலும் இட பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் கந்த கடவுள் நமக்கு சரி பண்ணி கொடுப்பார். முழு நம்பிக்கையோட தினமும் இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க. சிவனாரின் பிள்ளை கணநாத வள்ளல் திருப்பாதம் முந்தி தொழுது புவியால குன்றம் தனிலாடும் வேலன் புகழ் பாடும் நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேந்துகின்றேன் கணநாதன் எந்தன் துணையே. கல்லாத பேர்க்கும் கவி பாடும் ஆற்றல் கடல் போல தந்து விடுவான். வெல்லாத கோளை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான். நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிலங்கூட வைத்து விடுவான். செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுபாபுரி குமரனே. எனக்கான இல்லம் இல்லையே என்ற எங்கையலில் வீடு ஐயன் தருவான். பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தால எண்ணி அறியான். தன்னை காண வந்து தமிழ் பாடும் அன்பர் துணையாக என்றும் வருவான். தினை காட்டு வள்ளி தன்னை நாடும் மல்லல் சிறுபாபுரி குமரனே. நில்லோடு வாளை நிறைவாக சூடும் நிலமோங்கும் நல்ல பதியாம். வில்லேந்தும் ராமர் வைதேகி பாலர் வென்றாடி நின்ற இடமாம். பொல்லாத சூரன் புறமூட்டி வேலன் பொழுதோடு தாங்கும் இடமாம். செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவன் சிறுபாபுரி குமரனே. தவமோங்கும் தந்தை செவியோடு பேசி சதுர்வேதம் சொல்லிவிடவே சிவசாமி நீயும் தென்சாமி மலையில் திருவீடு கொள்ளவில்லையோ. புவி வாழும் யானும் புது வீடு ஒன்றில் புகவேனும் நல்ல குடியே. சிவபால தேவன் ஒரு வீடு ஈவான் சிறுபாபுரி குமரனே. எட்டாத வானூரிலான வீட்டில் எக்காலமிட்டு புகுந்து கொண்டாடட்டும் சூரன் குலம் நாசமாக கூர்வேலை தொட்ட குமரன். தட்டாமல் தேவர் தன் வீடு தன்னில் தானால விட்ட குமரன். செட்டா எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுபாபுரி குமரனே. சூராதி சூரன் தூளாகி போக ஜெகமேவு தேவர் மகிழ்ந்து காராரும் கூந்தல் தெய்வான தன்னை கல்யாணம் செய்து தருவார். ஏறாரும் மேலன் இல் வாழ்க்கை காணும் இனிய பரங்குன்ற எழிலாம். சீராய் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுபாபுரி குமரனே. குரு யானை போன்று கணநாத வள்ளல் ஒப்போடு அன்று உதவர். குரமாது தன்னை மணமாலை சூடி கொண்டாடும் இன்ப நினைவில் தரமே நல்ல தனிகாச்சலத்தில் தனி வீடு கொண்ட குகனாம். சிறியேனும் எனக்கு ஒரு வீடு ஈவான் சிறுபாபுரி குமரனே. சிறகாட வானில் பறந்தாடும் புல்லும் சிறுகூடு கட்டி வளரும். குறியாய் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத பிள்ளை எனையும் உறவோரும் என்றும் ஒப்போடும் காண உடனோடி வந்து அருளி சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுபாபுரி குமரனே.
ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லையே. பாராளும் கந்தன் பார்த்தாலே கிட்டும் பாராங்கும் உண்மை நிலையே. ஊராரும் போற்றும் பேரோடு வாழ உடனோடி வந்து அருளி, சீரான இல்லம் தோதாயோ அருள்வான் சிறுவாபுரி குமரனே. மெய் பேச வாழ்வில் விளையாது துன்பம் விதி கூறும் உண்மை இதுவே. பொய் பேசி செல்வம் புகழோடு யாரும் புவி வாழ்ந்ததின்றுமில்லையே. கையார வேலன் கால் தேடி பற்ற கவிநாடும் இன்ப நிலையே. தெய்வானை நாதன் ஒரு வீடை ஈவான் சிறுவாபுரி குமரனே. இப்பாடல் 10 எப்போதும் பாட என்னாலும் இன்பம் மிகுமே. செப்பாத போதும் தப்பேதுமில்லை செவியார கேட்ட பின்னலமே. தப்பாது தேடும் தரமான வீடு தானமாக வந்து விடுமே. அப்பாவின் பிள்ளை அழகேச வள்ளல் அவனாசி ஒன்று நிதமே. இந்த பாடலை நாம் தினமும் முழு நம்பிக்கையுடனும் இறை நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் தினமும் காலை மாலை இருவேளையும் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தை நினைத்து நாம் படித்து பாராயணம் செய்து வந்தால் நம்முடைய சொந்த வீடு கட்டும் கனவு கண்டிப்பாக முருகன் அருளால் நிறைவேறும். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.